5 seconds. ஸ்டார்ட். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த அவையினில் பேச வாய்ப்பு அளித்தமைக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக, நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது பற்றிய என்னுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நுழைவுத் தேர்வு ரத்து என்பது கிராமப்புறங்களிலே இருக்கின்ற மாணவர்களுக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்கும் என்கின்ற காரணத்தினால் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி செய்தாலும் கூட கிராமப்புற கல்விக்கும் நகர்ப்புற கல்விக்கும் மிகுந்த வேறுபாடு, வித்தியாசம் இருக்கிறது. கிராமப்புற மாணவர்கள் நிறைய மதிப்பெண்கள் பெறுகின்ற வாய்ப்பில்லாத சூழ்நிலை கிராமப்புறங்களிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இந்த சட்டம் திருத்ததிலே அரசின் மூலமாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்ணை இந்த தேர்வு மதிப்பெண்களோடு வழங்குகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குமேயானால் அது கிராமப்புற மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எனது கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசுடைமை கொள்கைக்கு எங்களது கட்சி எந்த வகையிலும் எதிரானது அல்ல. பேருந்துகளை அரசுடைமை ஆக்கியதைப் போல மக்களுக்கு தேவையான சேவைகளை அரசே தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்வது வரவேற்கத்தக்கதாகும். மருத்துவ சேவையாக இருந்தாலும் கல்வி சேவையாக இருந்தாலும் அரசு பொறுப்பேற்றுக் கொள்வது மக்கள் நல அரசின் ஒரு கடமையாகவே கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் அரசு வேறு சில இனங்களை அரசுடைமையாக்க விரும்புவது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அரசுடைமை என்று சொல்லும்போது சட்டமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் இனங்கள் சட்ட திட்டத்திற்குட்பட்டு இருக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அது சட்டத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்குமானால் நீதிமன்றங்களின் விமர்சனத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதையும், அவ்வாறு இயற்றப்பட்ட சட்டம் செல்லுபடியாகாமல் போகும் வாய்ப்பு உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையிலுள்ள போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களின் வேலை நேரத்தை மாற்றியமைக்கலாம் என்கின்ற எனது யோசனையை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக வல்லுநர்களை கலந்தாலோசித்து அனைவருக்கும் பயன் தரும் வகையில் ஒரு செயல் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இத்துடன் எனது
உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அன்புடையீர். வணக்கம். எங்களது நிறுவனம் கல்கத்தாவிலுள்ள ஒரு பிரபல நிறுவனத்திடமிருந்து சணல் மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளை தமிழ்நாட்டில் விற்பனை செய்யும் மொத்த உரிமையை பெற்றுள்ளோம். தற்போது பலர் பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்தி வருகின்றன. அது சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துவதுடன் உபயோகித்து வீசி எறியப்படும் பொருட்கள் மண்ணோடு மண்ணாக மக்கிப் போகாமல் பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. ஆனால் சணல் பொருட்கள் உபயோகிக்கும்போது சுற்றுப்புறம் மாசுபடும் என்ற அச்சத்திற்கு இடமில்லை. தற்போது அரசு பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகிப்பதை தடை செய்து ஆணையிட்டுள்ளது. அதனால் எங்களது சணல் பொருட்களுக்கு பொது மக்களிடையே மிகுந்த வரவேற்பு உள்ளது. எங்களது பொருட்களை தங்களது மாவட்டத்தில் விற்பனை செய்ய தங்களை நியமனம் செய்ய உத்தேசித்துள்ளோம். தங்களது பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.